அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெபிகா. நான் தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதை: ஒரு கிராமத்துல ஒரு பெரிய தோட்டம் இருக்குமா. அந்த தோட்டத்துல மாமரம், பலாமரம், வாழை மரம், ஆலமரம், 4 மரமும் இருக்குமா. அப்பெல்லாம் வேகமா காத்தடிச்சுட்டான். அப்பெல்லாம் ஒரு குருவி பறந்து மாமரத்துக்கிட்ட கேட்குமா, மாமரமே மாமரமே எனக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. மாமரம் தெரியுமா, நான் தரமாட்டேன் நான் இடம் தான் நேற்று பழத்தெல்லாம் சாப்பிட்டுருவேன்னு சொல்லுமா. அப்புறமா குருவி பறந்து போய் பலாமரத்துக்கிட்ட கேட்குமா, பலாமரமே எனக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. பலாமரம் சொல்லுமா, தரமாட்டேன் நான் இடம் தான் நேற்று பழத்தெல்லாம் கொத்தி தின்றுவேன் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் குருவி பறந்து போய் வாழை மரத்துக்கிட்ட கேட்குமா, வாழை மரமே எனக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. வாழை மரம் தருமா, நான் தரமாட்டேன் நானே ரொம்ப லேசுதான் தரும். அப்புறம் குருவி பறந்து போய் ஆலமரத்துக்கிட்ட கேட்குமா, ஆலமரமே எனக்கு கொஞ்சம் இடம் தெரியான்னு கேட்குமா. ஆலமரம் தருமா, நான் தரேன் வீடே ரொம்ப பெருசுதான் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் குருவி பறந்து போய் ஒரு கிளையில உட்காந்துருமா. அப்புறம் திரும்பவும் வேகமா காத்தடிச்சுட்டான். மாமரம், வாழை மரம், பலாமரம் 3 மரமும் சாய்ந்துருமா. அப்புறம் குருவி பறந்து போய் கேட்குமா, நீங்களாம் எனக்கு உதவி செய்யல அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் 3 மரமும் வருத்தப்படுங்களாம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லாருக்கும் உதவி செய்யணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஏஜான்சிகா. தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதை: கதையின் பேர் தேனியின் பசி. அதை எழுதியவர் அசோக்குமார். ஒரு ஊர்ல ஒரு தேனி இருக்குமா. அந்த தேனிக்கு ரொம்ப பசிக்குமா. பசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது அழுதுகிட்டே இருக்குமா. அப்பதான் அந்த தேனி யோசிக்குமா, நம்ம அழுதுகிட்டே இருந்தா நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது, நம்ம முயற்சி செஞ்சாதான் ஏதாச்சும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேனி பறந்து போகுமா. பறந்து போய்கிட்டு இருக்கும்போது எந்த உணவாச்சும் கிடைக்குதான்னு பார்க்குமா. அந்த காட்டுல எந்த உணவும் கிடைக்கலன்னா அப்ப பக்கத்து காட்டுக்கு போகுமா. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்குமா. அந்த பூவில் போய் உட்காந்து தேனி குடிக்குமா. அப்புறம் அந்த பூ கேட்குமா, நான் அந்த காட்டில் உன்னை நான் பார்த்ததே இல்லையே, நீ எப்படி இங்கிட்டு வந்திருப்ப அப்படின்னு கேட்குமா. அதுக்கு அந்த தேனி சொல்லுமா, நான் பக்கத்துள்ள காட்டுலேருந்து வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால நான் இந்த காட்டுக்கு தேனி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அந்த பூ சொல்லுமா, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பா எடுத்துக்கிட்டேன், இன்னிலேருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லுமா. தேனி சொல்லுமா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களாம். இன்னிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யார் மேலேயும் எதுவும் புரியாமல் தப்பா எடுத்துக்கூடாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த ஸ்கூல் இதுக்குள்ளே இருக்கிறது எனக்கு இது வழியாக நிறையா போயிருக்கேன், வந்திருக்கேன். பக்கத்தில் எல்லாம் நிறையா ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருக்கேன். ரோட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் என்னோட இருக்கிறவங்க நிறைய பேர் டீச்சர்ஸாக இருக்காங்க. ரோட்டியில் இருக்கிறவங்க எத்தனையோ நண்பர்களை சந்தித்தாலும் சாரை சந்தித்ததில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். முதல்ல இந்த ஒரு குழந்தை மூலமாக நான் சாரை சந்திருக்கு நம்மள அப்படியே கொடுத்து வச்சுருக்கேன்னு இந்த ஸ்கூலில் எனக்கு இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஸ்கூலை இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிற தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் முதல்ல என்னுடைய நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் சொன்ன மாதிரி நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண பேசிக் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். உங்களை மாதிரி பேசிக் ஸ்கூலில் தான் நான் படிச்சிருக்கேன். பெரிய அளவுக்கு நான் படிக்காட்டினாலும் எனக்கு நிறையா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தான், குடும்ப சூழ்நிலையில் நான் பெரிய அளவுக்கு மேற்படிப்பெல்லாம் படிக்க முடியலை. இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் ஏதாவது சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை இருந்ததுனால இந்த ரோட்டரி கிளப்பில் நான் சேர்ந்து எல்லாருமே ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு இன்றைக்கி போட்டு வருவாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லை. நானாக விரும்பி தலைவர் பதவி எடுத்துக்கிட்டு செயலாளராகி அப்புறம் தான் தலைவராகி அப்புறம் தான் மற்ற பொறுப்புக்கு வருவாங்க. நேரடியாக நான் தலைவர் பதவி எடுத்துகிட்டு 2019 கொரோனா டயத்தில் நான் தலைவராக இருந்தேன். முடிய போகிற ஸ்டேஜில் கொரோனா வந்துச்சு.
இந்த கொரோனா நேரத்தில் எல்லாருமே நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கே பயம்தான், போகவும் முடியாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்த காலத்தில் நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்ப எல்லாருடைய தொடர்பும் உண்டு. நிறைய பேருக்கு நான் வாங்கி இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்க கொடுத்து நிறையா அந்த கொரோனா டயத்தில் நான் நிறையா சேவைகள் செஞ்சுருக்கேன். அது எப்படி சொல்கிறதுனா, எனக்கு நம்மளுடைய சேவையை பார்த்து அப்போதைக்கு வந்து ரெட்டி ஒரு கலெக்டர் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு எப்போ வேணாலும் எங்கேயும் வெளியே போனால் போலீஸ் பிடிப்பாங்க கொள்ளுவாங்க. அவங்களுக்கு வந்து முனிசிபாலிட்டியில் சொல்லி தாலுக்காவில் சொல்லி எனக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுத்தாங்க. நீ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வெளியே போகலான்னு. ஏன்னா நான் போகிற நேரமெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கிறவங்க ஒரு ஆசாரி வேலை பார்க்குறாங்கன்னா அந்த கிராமத்தில் போய் அவங்களுக்கு தேவையான அரிசி ஒரு 10 நாளைக்குள்ள தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறையா இடங்களுக்கு போய் கிராமங்களில் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் உஞ்சதிக்கெல்லாம் வந்திருக்கேன். வந்தெல்லாம் அங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இடுப்புக்குடி பக்கத்தில் புதுக்குடி இருப்பா அங்கே அந்த மாதிரி நிறையா ஊர்களில் போய் தேடி தேடி போய் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுத்துருக்கேன். அது வந்து நானாக என்னுடைய அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து பொருள் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்து அது எனக்கு பெரிய ஒரு அனுபவம். வீட்டில எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் புரிஞ்சுட்டு தான் வரணுமாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நான் அந்த எனக்கு மனசார அந்த ஒரு சேவைக்காண்டி நான் போய் வந்துக்கிட்டேன். அது ரெண்டாவது நம்மளுடைய வீட்டை நம்மளே பாதுகாக்க தான் வேணும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மற்றவங்களுக்கு செஞ்ச உதவி தான் என்னைய இந்த அளவுக்கு பாதுகாத்துருக்குங்கிறத நான் பெருமையாக நினச்சிக்கிறேன். அப்படிலாம் செஞ்சதுனால தான் என்னை உடனடியாக வந்து அடுத்த பதவிக்கு வந்து எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ணதை வச்சு தான் என்னை மாவட்டத்தினுடைய துணை ஆளுநர் பதவி அவங்களா கொடுத்தாங்க. நான் கேட்டு வாங்கலை. இந்த மாவட்டங்கிறது வந்து 7 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டை கொண்டது எங்களுக்கு ரோட்டில் ஒரு மாவட்டம். அதில் ஒரு மாவட்ட ஆளுநர் இருப்பார். அவங்களுக்கு துணையாக இருக்கிறக்காண்டி என்னைய துணை ஆளுநராக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சேவைகள் செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் படித்த குழந்தைங்கள்லாம் நிறையா சொன்னீங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒரு கதையாக சொல்லாமல் சேவை மனப்பான்மை பற்றி நிறையா பேசியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஸ்கூலில் வந்து லீவ் விட்டால் போதும் வீட்டுக்கு போவோம், அடுத்து எப்போதைக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க அன்றைக்கி தான் நம்ம பையன் நோட்டு புத்தகம் தேடுவோம். அது இல்லாமல் உங்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்லையும் நீங்கள் சும்மா விளையாட்டுன நேரம் போக சும்மா இருக்கிற நேரத்தில் புத்தகங்களை படித்து அதை மறுபடியும் கொண்டு வந்து உங்களை தெரியப்படுத்தி அதுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு நிறுத்துறாங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு பெரிய பணக்கார ஸ்கூலில் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதான்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ 8th படிக்கிற பொண்ணுன்னா 9th பாடத்தை படிக்க சொல்லி தான் அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பொதுவாக உள்ள ஒரு உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்காண்டி உள்ள புத்தகங்களை கொடுத்து உங்களை படிச்சுட்டு வந்து மறுபடியும் அதுக்கு சொல்லி அதை உங்களை பாராட்டி உங்களை ஊக்குவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால நம்ம என்றைக்குமே வந்து நம்ம கெட்டு போயிட மாட்டோம், நம்ம நல்லாவே இருப்போம். உதவிங்கிறது உங்கள் வயதில் செய்கிறது யாருக்கும் மனங்காசெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். சின்ன சின்ன உதவி செஞ்சால் போதும். இந்த இருக்கிற ஒரு குப்பை தான் அந்த ஸ்கூலுக்கு செய்யக்கூடிய உதவி தான். அது மாதிரி வீட்டில் பக்கத்தில் இருக்காங்களா குப்பையை வரதான் கொட்டாங்களா அந்த குப்பையை குப்பை கொட்டக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அது குப்பை தொட்டியில் கொண்டே போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி செஞ்சாலே உங்களுடைய மனப்பான்மை வந்து உதவி செய்யுங்கிற எண்ணம் தன்னால் வளர்ந்துடும். நாங்கள்லாம் படிக்கிறப்ப வந்து இன்னைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 65 குழந்தைங்க இருக்கீங்க. எல்லாரும் நல்ல விதமாக வந்து இருக்கீங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரோட்டியை பற்றி நான் 2 வார்த்தை எங்கே போனான்னு சொல்லி அதுக்காண்டி சொல்ல வரேன். இந்த ரோட்டினுடைய சேவை என்னங்கிறது உலகத்துக்கு தெரியும். அதனால உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காண்டி சொல்கிறேன். இந்த ரோட்டியை வந்து போலியோங்கிறது ஒன்று இருந்துச்சு. இந்த போலியோவை ஒழிச்சதே இந்த ரோட்டி தான். நாங்கள் படிக்கிறப்ப நான் படிக்கிறப்ப 40 பேர் ஒரு கிளாஸுக்கு 40 பேர் 35 பேர் இருப்போம். அது இல்லாட்டி ஒரு செக்ஷனுக்கு 40 பேர் இருப்போம். ஒரு செக்ஷனுக்கு ABCDன்னு இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு. இப்படி படிக்கிறப்ப அந்த ஸ்கூலில் வந்து குழந்தைய விட வருவாங்க. ஒரு சிலர் வசதி இருக்கிறவங்க காரில் கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. இறக்கி விட விடாமல் தூக்கி கொண்டு வந்து ஸ்கூலில் வகுப்பறையில் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து சைக்கிளில் உருட்டிட்டு வந்து வைப்பாங்க. ஒரு சிலர் அந்த பெற்றோர்கள் வந்து இடுப்பில் வச்சுட்டு குழந்தைய கொண்டு வந்து விதைப்பாங்க. அந்த குழந்தை வந்து நம்மளை மாதிரி இறங்கினோன்னே அந்த மாதிரி வந்து உட்கார முடியாது. அவங்க 4 காலால் நடந்து வந்து அந்த கிளாஸில் உட்காருப்பாங்க. அதுதான் அந்த போலியோ அவங்க பாதிக்கப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு இடையில அந்த ஒழிச்ச பெருமை வந்து ரோட்டியை தான் ஏறும். நாங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற காசை வந்து 1:3 நம்ம அம்பானி அவங்க கொடுக்குறாங்க.
அவங்க கொடுத்து இந்த போலியோ சொட்டு மருந்துன்னு வந்து வருஷத்துக்கு 3 டூ கொடுக்குறாங்க, 2 சொட்டு. அதெல்லாம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து உலகத்தை விட்டு இந்த போலியோ ஒழிக்கணும்னு பெரும் முயற்சி எடுத்து வந்துட்டோம். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் மட்டும் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் 2, பாகிஸ்தானில் 7 பேருக்கு தான் உலகத்திலே கொரோனா அந்த போலியோ இருந்துச்சு. இப்போ 2 வருஷமாக கொஞ்சம் கூடி இருக்கு, 82 பேருக்கு வந்திருக்கு. அதனால மறுபடியும் இதை நாங்கள்லாம் நினைச்சோம் 2022 உலகத்தை விட்டு இந்த போலியோ ஒழிச்சிட்டோங்கிற பெருமை கிடைக்கும்னு நினைச்சோம். மறுபடியும் அது நம்ம நாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் இருக்கு. அதையும் முழுமையாக இந்த போலியோங்கிறத இருக்கக்கூடாது, உலகத்தோட்ட போகணுங்கிறத இந்த ரோட்டி ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீ இருக்கிறப்ப வந்து இது வந்து இந்த சேவை வந்து ரோட்டி தான், இது ஒரு ஆளால செய்ய முடியாது. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரோட்டி சங்கங்கள் எல்லாரையும் அவங்க கொடுக்குற சர்ப்ரைஸ்ன்றதை வாங்கி இதை போக மற்றவங்க கொடுக்குறத வச்சு தான் நாட்டுக்கு கவர்மெண்ட்டே அதை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதவியை செய்கிறப்ப நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு சேவை தான் இந்த ரோட்டி சங்கத்திலேருந்து செய்யக்கூடியது. இதில் நிறைய சேவைகள் செய்கிறோம். நாங்கள் கல்விக்கு தான் அதை முக்கியத்துவம் கொடுப்போம். கல்வி படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்போம், யூனிஃபார்மு இதெல்லாம் நிறையா நாங்கள் ரோட்டி சங்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட உங்களோட படிக்கிற ஒரு மாணவி கூட உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால சார் தொடர்பு கொண்டாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்களும் மனசுக்குள்ள வச்சுங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்களோ உறவினர்களோ அண்ணன் தம்பியோ யாருக்கு வீட்லேயும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை, இருதயத்தில் பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்கள் சார்கிட்ட சொல்லுங்க. அவங்க அதுக்கு மேலே என்ன பண்ணணுமோ நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இது போன்ற உதவி செய்கிறதுக்கு ரோட்டி சங்கம் என்னைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக்கிறதுல பெருமை அடைகிறேன். இது எங்கே போனாலும் நான் அதை சொல்லுவேன். நான் வந்து 98 பேர் செஞ்சது எனக்கு பெருமை இல்லை, என்னால் அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய 4 நாள் வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு செஞ்ச உதவிகள் அவங்க பண்ண ப்ரேயரில் தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட 2 பேசிக்கிட்டு இருக்குங்கிறத நான் நல்லாவே உணர்றேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம எதையும் எதிர்பார்த்து நம்ம செய்யலை. நான் முடியாமல் போவேன், அவங்க போகிற நேரத்தில் இந்த குழந்தைய நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம வந்துடுவோம்னு நினைச்சு அந்த உதவி செய்யலாம். யதார்த்தமாக நம்ம செய்கிறது எனக்கு ஒரு சூழ்நிலை வர்றப்ப உங்கள் மூலமாக அவங்கள அந்த நீங்கள் ப்ரேயர் பண்ணது வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிற அளவுக்கு ஆண்டவன் இறைவன் வந்து நமக்கு அந்த உதவியை கொடுத்துருக்கான். அதனால எதையும் எதிர்பார்க்காம நம்ம அடுத்தவங்க செய்யக்கூடிய உதவி வந்து நமக்கு நம்மளை சார்ந்தவங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இந்த ஸ்கூலில் எனக்கு என்ன நிகழ்ச்சின்னு தெரியாது, சார் வந்துட்டு போங்கன்னாங்க. இல்லாட்டி உங்களுக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். நிச்சயமாக நான் அடுத்தடுத்து இந்த ஸ்கூலில் நான் தொடர்பு வச்சுக்கிறேன். என்னால் ரோட்டி இன்னொரு தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, ரோட்டி சங்கத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கூலுக்கு தேவையானது ஏதாவது தேவைன்னா நான் சாரை அணுகி நிச்சயமாக இந்த குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் ரொம்ப நான் பெருமையாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எல்லாருக்கும் அதை உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து இந்த மாதிரி தான் நானும் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து குடும்ப சூழ்நிலையினால வந்து என்னால் வந்து மேல்நிலை படிப்புகள்லாம் வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து உதவி செய்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்ததால வந்து அவங்க வந்து இந்த ரோட்டரியில் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நேரடியாக வந்து தலைவர் பதவிக்கு வந்து நான் வந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 2019 வந்து கொரோனா டயத்தில் வந்து தலைவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்கேன். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து 10 நாளுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு தருவாங்களா, அந்த கார்டை வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து எங்கே வந்து போனாலும் வந்து யாரும் போலீஸ்லாம் அவங்கள வந்து பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சார் வந்து நம்ம வந்து உதவி பண்ணுறவங்க சின்ன சின்ன உதவி பண்ணாலே நமக்கு வந்து அதை வந்து பழகி வந்து நம்ம பெரிய உதவி வந்து பண்ணுற அளவுக்கு வந்து தூண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கிளாஸ் ரூமில் ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து போட்டாலே வந்து அது வந்து ஒரு உதவி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணேன். நான் வந்து 98 பேருக்கு வந்து உதவி பண்ணுறது வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க எனக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நான் வந்து பண்ணலை. நான் வந்து யதார்த்தமாக தான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து உதவி பண்ண வந்து வந்து நமக்கு வந்து நிறைய உதவி வந்து நமக்கு வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து அவங்க வந்து 4 நாள் வந்து ஐசியூவில் இருந்தேன். அப்போலாம் வந்து அந்த நான் உதவி பண்ணவங்களால தான் இப்போ நான் வந்து முன்னாடி வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து எனக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சார் வந்து எனக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நந்தனா, ரித்திகா, நாலு நாள் வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு செஞ்ச உதவிகள் அவங்க பண்ண ப்ரேயரில் தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து பேசிக்கிட்டு நான் நல்லாவே உணர்றேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம எதையும் எதிர்பார்த்து நம்ம செய்யலை. நான் முடியாமல் போவேன், உட்கார நேரத்தில் இந்த குழந்தைகள் நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம வந்துடுவோம்னு நினைச்சு நான் உதவி செய்யலாம். யதார்த்தமாக நம்ம செய்கிறது எனக்கு ஒரு சூழ்நிலை வர்றப்ப உங்கள் மூலமாக அவங்கள அந்த நீங்கள் ப்ரேயர் பண்ணது வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேசுகிற அளவுக்கு ஆண்டவன் இறைவன் நமக்கு அந்த உதவியை கொடுத்துருக்கான். அதனால எதையும் எதிர்பார்க்காம நம்ம அடுத்தவங்க செய்யக்கூடிய உதவி நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நிச்சயமா அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த ஸ்கூல்ல எனக்கு என்ன நிகழ்ச்சின்னு தெரியாது, சார் வந்துட்டு போங்கன்னாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். நிச்சயமா நான் அடுத்தடுத்து இந்த ஸ்கூல்ல நான் தொடர்பு வச்சுக்கிறேன். என்னால் ரோட்டி இன்னொரு தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, ரோட்டி சங்கத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்கூலுக்கு தேவையானது ஏதாவது தேவைன்னா நான் சாரை அணுகி நிச்சயமா இந்த குழந்தைகளுக்கு உதவுவதற்கு நான் தயாராக இருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் ரொம்ப நான் பெருமையாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருந்தாங்க நம்ம எல்லாருக்கும் அதை உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் இந்த மாதிரி தான் நானும் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலையினால என்னால் மேல்நிலை படிப்புகள்லாம் படிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க உதவி செய்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததால அவங்க இந்த ரோட்டரியில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேரடியாக தலைவர் பதவிக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2019 கொரோனா டயத்தில் தலைவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நிறைய உதவி பண்ணியிருக்கேன். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு 10 நாளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு கலெக்டர் அவங்களுக்கு ஒரு கார்டு தருவாங்களா, அந்த கார்டை வச்சுட்டு நீங்கள் எங்கே போனாலும் யாரும் போலீஸ்லாம் அவங்கள பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் சார் நம்ம உதவி பண்ணுறவங்க சின்ன உதவி பண்ணாலே நமக்கு அது பழகி நம்ம பெரிய உதவி பண்ணுற அளவுக்கு தூண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் ஒரு குப்பை இருந்துச்சுன்னா அதை நம்ம போட்டாலே அது ஒரு உதவி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, நான் இந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணுக்கு உதவி பண்ணேன். நான் 98 பேருக்கு உதவி பண்ணுறது நான் இந்த மாதிரி அவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நான் பண்ணலை. நான் யதார்த்தமாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம உதவி பண்ண நமக்கு நிறைய உதவி நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் அவங்க 4 நாள் ஐசியூவில் இருந்தேன். அப்போலாம் அந்த நான் உதவி பண்ணவங்களால தான் இப்போ நான் உங்க முன்னாடி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சார் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ரித்திகா, தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசம் நடுநிலைப் பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் லியாகத் ஹலின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தா அவங்க இதுவரை 98 பேருக்கு இதயத்துல பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா அவங்க அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமா மேல் படிப்பு தொடர முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் 2019 கொரோனா காலகட்டத்தில் லோட்ரியோட தலைவராக இருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மற்றவங்களாம் செயலாளர் இந்த மாதிரி இருந்துதான் தலைவர் ஆவாங்க. நான் நேரடியாகவே தலைவராக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா அவங்க லோட்ரி அந்த கிளப்ல போலியோ அப்படிங்கிற அந்த நோயை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கொள்கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க, சார் நிறைய ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் தேடி போய் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரெட்டி அப்படிங்கிற கலெக்டர் இவங்க எங்கே போனாலும் போலீஸ்லாம் பிடிக்காம இருக்கிறக்காண்டி ஒரு கார்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா நம்ம நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். நம்ம காசு பணம் இதுதான் கொடுக்கணும் இல்லை. நம்ம இப்போ நம்ம கிளாஸ்ல ஒரு குப்பை இருந்துச்சு, அதை நம்ம டஸ்ட்பின்ல எடுத்து போட்டாலே அது நம்மளால இந்த ஸ்கூலுக்கு செய்யற உதவிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் இதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.